Government of India and LIC introducing the new pension plan, single premium pension plan, which is called Pradhan Mantri Vaya Vandana Yojana. Single premium pension plan, plan number 842. 8.3% guaranteed pension for 10 years term. பிரதம மந்திரியின் வாய வந்தனா யோஜனா மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு பென்ஷன் திட்டம் அறிமுகம். இந்த திட்டம் கவர்மெண்டினுடைய சப்சிடி ஸ்கீமினுடன் சேர்ந்து வழங்கப்படுகிறது. திஸ் பிளான் இஸ் அவைலபிள் ஒன்லி 1 year only. இந்த பென்ஷன் திட்டம் ஒரு வருட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. அதாவது 4/5/2017 முதல் 3/5/2018 வரை மட்டுமே இந்த பாலிசியை பெற முடியும். வயது வரம்பு குறைந்தபட்ச நுழைவு வயது 60 ஆண்டுகள் பூர்த்தியாகும். அதிகபட்சம் வரம்பு இல்லை. அதாவது 60 வருடங்கள் ஒரு நாளை கடந்திருக்க வேண்டும் இந்த பாலிசி எடுப்பதற்காக. ஏஜ் லிமிட் ஃபார் திஸ் பாலிசி மினிமம் என்ட்ரி ஏஜ் 60 years completed and maximum entry age no age limit. பாலிசி டேர்ம் 10 years. பாலிசி காலம் 10 ஆண்டுகள். அதாவது இந்த பாலிசி நாம் சிங்கிள் பேமெண்ட்டாக பணம் செலுத்திய பிறகு 10 ஆண்டுகள் நமக்கு பென்ஷன் வழங்கப்படும். We will get a pension for maximum 10 years. Pension mode yearly, half yearly, quarterly and monthly. பென்ஷன் நாம் 4 வகையாக பிரித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டிற்கு ஒரு முறை பெற்றுக்கொள்ளலாம், 6 மாதத்திற்கு ஒரு முறை அரையாண்டு பெற்றுக்கொள்ளலாம், 3 மாதத்திற்கு ஒரு முறை காலாண்டாக பெற்றுக்கொள்ளலாம், மாதம் ஒரு முறையும் பென்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். Amount to be invested. There is a calculation on this policy. The minimum pension per month should be 1000 rupees. For example, here we are seeing yearly, half yearly, quarterly and monthly pension scheme. For yearly minimum rupees 1,44,578 to 7,22,892. If we put yearly payment, we will get the pension minimum 1,44,578 as a single payment. We will get minimum 12,000 pension per year. If we put 7,22,892 per year, we will get 60,000 yearly pension. Like this way you can see yearly, half yearly, quarterly, monthly, and you can see how much minimum and maximum pension you will get on each type of mode. செலுத்த வேண்டிய தொகை. நமக்கு ஆண்டிற்கு ஒரு முறை பென்ஷன் வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் எவ்வளவு செலுத்தலாம், அதிகபட்சம் எவ்வளவு செலுத்தலாம், அரையாண்டிற்கு, காலாண்டிற்கு மற்றும் மாதத்திற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஆண்டிற்கு ஒரு முறை பென்ஷன் செலுத்த வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 1,44,578 ரூபாய் செலுத்தினால் நமக்கு ஆண்டிற்கு ஒரு முறை 2,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். இதுவே 7,22,892 ரூபாய் நாம் செலுத்தினால் நமது ஆண்டிற்கான பென்ஷன் 60,000 கிடைக்கும். இதேபோல் அரையாண்டிற்கு, காலாண்டிற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு உதாரணமாக மாதத்திற்கு ஒரு முறை பென்ஷன் வர வேண்டுமென்றால் நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை பென்ஷன் வேண்டுமென்றால் 1,44,578 ரூபாய் சிங்கிள் தவணை பேமெண்ட்டாக, ஒரே தவணை பேமெண்ட்டாக நாம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தினால் நமக்கு கிடைக்கும் பென்ஷன் தொகையானது மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். நாம் 7,22,892 ரூபாய் செலுத்தினால் நமக்கு மாதம் பென்ஷன் 5,000 ரூபாய் கிடைக்கும். இந்த அட்டவணையானது மிகவும் சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது. ஆகவே உங்களுக்கு எவ்வளவு தொகை செலுத்த முடியுமோ அந்த தொகையை செலுத்தி நீங்கள் ஆண்டிற்கு ஒரு முறையோ, 6 மாதத்திற்கு ஒரு முறையோ, 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ பென்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். குறைந்தபட்ச பென்ஷன் மாதம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்ச பென்ஷன் ஆண்டிற்கு 60,000 ரூபாய் வரை மட்டுமே பெற முடியும். குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் தொகை 1,44,578 ரூபாயிலிருந்து அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் தொகை
7,22,892 ரூபாய் மட்டுமே. ஆன் மெச்சூரிட்டி ஆஃப்டர் 10 இயர்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி கிவன். முதிர்வுத் தொகை என்பது 10 ஆண்டுகளுக்கு பின் செலுத்திய முதலீடு திரும்ப தரப்படும். ஆன் டெத் டூரிங் த டெர்ம் இஃப் இட்ஸ் ஹேப்பன் டெத் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி ரீஃபண்டட் டு த நாமினி. இந்த பாலிசியின் காலம் 10 ஆண்டுகள் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னராகவே பாலிசி எடுத்தவருக்கு இறப்பு ஏற்படின் அவர் செலுத்திய அந்த முதலீட்டுத் தொகை அவருடைய வாரிசுதாரருக்கு திருப்பி தரப்படும். லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 இயர்ஸ். 75% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி கிவன். இந்த பாலிசியில் நாம் லோன் பெற்றுக்கொள்ளலாம். 3 ஆண்டுகள் முழுவதுமாக முடிந்த பிறகு இந்த பாலிசியில் நாம் செலுத்திய தொகையில் 75% லோன் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீ மெச்சூர் எக்ஸிட் allowed for critical terminal illness of self and spouse. 98% of purchase price will be given. முன்கூட்டியே வெளியேறும் வாய்ப்பு. 10 ஆண்டுகள் முடிவிற்கு முன்னராகவே நமக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் பாலிசி எடுத்தவருக்கோ அல்லது அவரது வாழ்க்கை துணைக்கோ மிகுந்த அவசரகால நோய் சிகிச்சைக்கு தேவையானில் மட்டுமே 98% செலுத்திய தொகையில் வழங்கப்படும். அதனுடன் இந்த பாலிசி நிறைவு பெற்றுவிடும். Again, I would like to tell you this policy is available only 1 year from 4/5/2017 to 3/5/2018. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன். 4/5/2017 முதல் 3/5/2018 வரை மட்டுமே இந்த பாலிசியை பெற முடியும். ஒரே ஒரு வருடம் மட்டுமே இந்த பாலிசி நாம் பெற முடியும். 60 வயது பூர்த்தியான அவர்கள் மட்டுமே இந்த பாலிசி எடுக்க முடியும். 60 வயதை தாண்டி ஒரு நாள் கடந்திருக்க வேண்டும். 60 வயதிற்கு மேல் இருக்கும் அத்துணை பேரும் இந்த பாலிசியை பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. மேலும் தகவல்களுக்கு என்னை அழைக்கவும். நான் உங்கள் LIC முகவர் ஜெயகிருஷ்ணன். என்னுடைய தொலைபேசி எண் 9894826029. For more details, please call me as Jaykrishnan, LIC agent. My mobile number 9894826029. Thank you for watching. Please subscribe my YouTube and share it to your network. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.